ஒரு ஆக பெரும் சக்தியாக தலை நிமிர்ந்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? அதை எப்படி நீர்த்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதுக்கான முயற்சி அவங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அது மாதிரியே பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அம்பேத்கரியத்தை பேசுறது, அம்பேத்கரை பற்றி வானளவு புகழ்வார் நம்முடைய ஆர்.என். ரவி. ஆனால் அப்படியே பொழுதுகிட்டே போகும்போது பிரிட்டிஷாருடைய கைக்கூலியாக முகமது அலி ஜின்னாவும் அம்பேத்கரும் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத ராஜ்பவனில் இருந்து பேசினார். அதுதான் அவங்களுடைய அணுகுமுறை. இன்னைக்கு சுவாமி சகஜானந்தாவை பற்றி சிதம்பரத்தில் பேசுகிறார் ஆர்.என். ரவி. உடனே அந்த இடத்துல அம்பேத்கரிய செயல்பாட்டாளர்கள் சகஜானந்தாவை கொண்டாடக்கூடியவர்கள் சொல்லி ஒரு சிலரை ஈர்ப்பது தான் அவங்களுடைய திட்டம். அவ்வாறு ஈர்க்கப்பட்டவர்கள் மத்தியில் அவர் என்ன சொல்கிறாரு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தான் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக தான் சாமி சகஜானந்தா நந்தனார் கல்விக் கழகத்தை உருவாக்குனார் அப்படின்னு ஒரு அபாண்டமான அவதூற பொய்யை சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் சனாதன அமைப்புகளால் நடத்தப்படுகிற கல்விக்கூடங்களில் குருகுலங்களில் தலித்துகள் படிக்க முடியாத நிலையிலிருந்து அவருக்கு எதிராக தான் நந்தனார் கல்விக் கழகத்தை சுவாமி சகஜானந்தா கொண்டு வந்தார்.